நம்ம எல்லாரும் முதல் மரியாதை படம் பார்த்துருப்போம். அந்த படத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா, "எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சாமி, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சாமின்னு" சொல்லிட்டே இருப்பாரு. அந்த கேரக்டர அப்படியே ஒரு பெருசா அந்த கேரக்டர மட்டும் வச்சு ஒரு படம் பண்ணோம்னா எப்படி இருக்கும்? இப்படிப்பட்ட ஒரு படம் தான் ராவ் பகதூர். தெலுங்குல ரிலீஸ் ஆன படம். இப்ப தமிழ் டப்பிங்கோட Netflixல அவைலபிளா இருக்கு. நீங்க என்ன மாரியான டைப்பான படங்களும், அதாவது எல்லா ஜானர் படங்களும் ட்ரை பண்ணுவீங்கன்னா, கண்டிப்பா இந்த படத்த பாருங்க. ஏன்னா இது ஒரு சிலருக்கு பிடிக்காது. படத்தோட ஒன்லைன் பார்க்குறப்ப நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஜமீன் வீட்டோட வாரிசா இருப்பாரு. அவருக்கு கல்யாணத்து மேல இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஃபாரின்ல இருப்பாரு. ஆனா தான் பையன் எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் அப்பா ஆசைப்படுவாரு. அவருடைய ஹீரோட அப்பா வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருப்பாரு. எப்படியாவது தன் பையன் கல்யாணம் பண்ணி அவனுக்கு ஒரு குழந்தை குட்டி ஆனோனே அத பார்த்துட்டு இறந்து போலாங்கிற நெனவுல இருப்பாரு. ரொம்ப முடியாதனால கடைசியில தான் பையனும் இங்க வராம இருப்பான். ஒரு கட்டத்துக்கு மேல தான் அப்பா ஆசைக்காண்டி ஊருக்கு வர நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, தான் அப்பாவ பார்த்துக்கிட்டு வர ஒரு பொண்ணு, ஒரு லேடி நர்ஸ் ஒண்ணு வருவாங்க. அவங்க மேல காதல் வயப்படுவாரு. அந்த பொண்ணு முடியாதுன்னு சொல்லிட்டு போயிரும். கடைசியில ஒரு கட்டத்துக்கு மேல இவரும் போய் பேசி கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வாழ்க்கை நல்லபடியா போய்க்கிட்டு இருக்கும். அவர் ஒரு குழந்தை, ஒரு பையனும் பிறந்தான். அவருக்கு ஒரு 2வது குழந்தை பிறக்கிறப்ப அவருக்கு ஒரு பிரச்சனை ஆகும். ஏன்னா 2வது பையன் பிறக்கிறப்ப அவர் அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா, இவரோட சாயல்லே இருக்காது. அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கருப்பா இருக்கும். இதனால இந்த பையன் தனக்கு பிறக்கலங்கிற அந்த டவுட் வந்து அவர் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த பையன் தனக்கு தான் பிறந்தாங்கிற அந்த உண்மைய தேடிக்கிட்டே இருப்பாரு. தனக்கு தானா பிறந்தானா? இல்ல இந்த பையன் எப்படி பிறந்தாங்கிற இத தேடிட்டே இருப்பாரு. கடைசியில இந்த பையன் யாருக்கு பிறந்தாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சாரா இல்லையாங்கிறது இந்த படத்தோட மொத்த கதை. படம் கொஞ்சம் வித்தியாசமான படமா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போகும். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா கொண்டு போயிருப்பாங்க. லாஸ்ட் 20 மினிட்ஸ் கொஞ்சம் வேகமாவே கொண்டு போயிருப்பாங்க. எந்த ஜானர் படங்களும் நீங்க எல்லா மாரியான படங்களும் பார்ப்பீங்கன்னா, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ராவ் பகதூர் இப்ப Netflixல தமிழ் டப்பிங்கோட இருக்கு. நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.